அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக அவங்க மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வெட்டிங் டே எப்படி போச்சுன்ட்டு அதுவும் கேப்சர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து நடந்த அந்த ரொட்டீனும் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எனக்கு கார்த்திகா திரும்பியும் அகெயின் ஒரு புது கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பேட்ரி வாங்கி இப்போ போட்டுட்ருக்கோம் எல்லாத்துக்கும். ஆட்ட மாட்டேங்காரு கையா அவர் கை ரிப்பேர் ஆயிட்டாரு. தாத்தா கையை ஆட்டு தாத்தா ஆட்டு. ஓகே ஆஃப் ஆயிடு. ரொம்ப வருத்தமாயிட்டேன் நான். ஆன் பண்ணுவோம். ரெடி பண்ணலாம். என்னென்ன பாட்டை கண்டுபிடிக்கலாம். அக்கா கொடுத்த 2 கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மையும் நல்லா இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு பேட்ரியெல்லாம் போட்ட பிறகு. ஆனால் ஒரு பொம்மை வந்து சேக்கே ஆகலை. நான் என்ன பண்ணேன்னா தாத்தா ஆடுங்க கையை ஆட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு ப்ளே ஆகிட்டு என்னுடைய கை வந்து அந்த பொம்மைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. நான் டக்குன்னு பயந்துட்டேன். நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சில டைம் அந்த பொம்மை வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் பயந்துட்டேன். அதுதான் இப்போ வந்து உங்ககிட்ட பண்ணி காமிச்சிட்ருக்கேன் இந்த வீடியோவில். அக்காவுடைய அந்த 2 கிறிஸ்மஸ் தாத்தா வேறு லெவல் கிஃப்ட் எங்களுக்கு. KFC சிக்கன் வந்து வீட்டில் செஞ்சுருக்கோம். செஞ்சு க்ளோரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படிமா இருக்கு? சூடாக இருக்கா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வெட்டிங் டே. காலையிலே எழுந்துச்சி குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருக்கேன். ஆனால் வெளியில் கிளைமேட் எப்படி தெரியுமா இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். கிளைமேட்டு வந்து பயங்கரமாக இருக்குது. என்னடா இது, நம்ம வெட்டிங் டேக்கு மழை பெய்யாமல் இருக்காதேன்னு நினச்சேன். மழை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. என்ன தெரில, நல்லா இருட்டாக பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருட்டாக மழையால் எல்லா இடமும் க்ளீன் பண்ணணும். வீடு பார்த்திங்கன்னா செம்ம இருட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டு விட்டுறலாம். தப்பாக போட்டேன். வாவ் சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் இங்கே தான் லைட் செட்டப் பண்ணியிருக்கோம் கார்னரில். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கணும். அது இப்போதைக்கு டெம்பரவரியாக வச்சுருக்கோம். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்கள். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 12:15 ஆகுது. மழைலாம் பெஞ்சதுனால மரமெல்லாம் கீழே விழுந்து என்னுடைய ஜியோ ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து ஒயர் கட் ஆகிடுச்சிங்க. 1 வீக்குக்கு மேலே வந்து சரி பண்ணவே இல்லை. ஜியோவிலேருந்து ஒரு 9ஆம் தேதி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கட் ஆகிடுச்சு. அதோடு எனக்கு நெட்வொர்க் வர்றதுக்குள்ளே ஒரு 15 அது மாதிரி ஆகிடுச்சி டேட்டு. டிசம்பர் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் எவ்வளோ என்கொயரி பண்ணுறோம், எவ்வளோ ரிப்போர்ட் கொடுக்குறோம். என்ன சொல்லலாம், எல்லா நெட்வொர்க்குமே அப்படி தான் இருக்குது. ஏர்டெல் கூட எங்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்தது லேட்டு தான். ஆனால் அதை விட டபுள் மடங்கு வந்து ஜியோ வந்து ரொம்ப கடுப்பு ஏற்றிட்டாங்க. ஏர்டெல் வந்து எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாததுக்கெல்லாம் பில்லை போட்டு பிடிங்கிடுவாங்க. ஜியோ வந்து நம்மளுக்கு சர்வீஸே பண்ண மாட்டாங்க. எல்லா நெட்வொர்க்குமே அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இதை பாருங்கள் ஒயர் எப்படி கிடக்குன்ட்டு. கல்யாண நாள் க்ளோரியா நீங்க வீடியோல தான் சொல்லுவீங்களா? எனக்கு சொல்லவே இல்ல சார். நைட் நீ தூங்கும் போது விஷ் பண்ண, நீ தூங்கிட்டேன். நான் மறந்துட்டேன். நாங்க 2 பேருமே வெட்டி மறந்துட்டோம். அதுதான் ரொம்ப காமெடியா போயிடுச்சு. காலையில இருந்து வேலைக்கு போயிட்டேன் நீங்க. ஆமா நான் மறந்துட்டேன். திடீர்னு தான் நைட்டு ஞாபகம் வெட்டிங் நேட்டு ஒரு 2 மணிக்கு சாங் விஷ் பண்ணேன். ஆனா அவர் எனக்கு விஷ் பண்ணவே இல்லை. நைட் நான் தூங்கும் போது விஷ் பண்ணேன். எழுப்பி நீ தூங்கிட்டேன். அதுக்கு அடுத்தது நான் தூங்குனது 4 மணி விடிய காலையில. அப்புறமா 6 மணிக்கு ஒரே போன் டிஸ்டர்ப். யாரு? எங்க அப்பா கால் பண்ணாரு. 6 மணிக்கு கால் பண்ணிட்டு அப்பா விஷ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது என்னுடைய மாமியார்.
எங்கள் பாக்கி அம்மா கால் பண்ணாங்க. எப்பவுமே இவங்க 2 பேரும் தான் எங்களுக்கு கரெக்டாக விஷ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தம்பி ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அந்த மாதிரி தான் போகும். என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க, வெட்டிங் டேக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாருன்னா பண்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு. காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்துருக்கலாம், பூ நல்லா வச்சுக்கலாம். அதுதான் நல்லாவே இல்லையே, நல்லாவே இருக்கு. வாங்கிட்டு வந்தீங்க புளி. இந்த புளி கொஞ்சம் நல்லாவே இருக்காது, நல்லா இருக்காது. நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கிறேன், நான் எல்லாமே நீங்க வாங்கக்கூடாது சொன்னா கேட்கவே மாட்டேன். நீ தான் வாங்கவே மாட்டியே. இது குழம்பு மிளகாத்தூள். அப்புறமா காலிஃப்ளவர் கிரேவி வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் எவ்வளோ பெருசு இருக்குல்ல? எவ்வளோ இது? அது காலிஃப்ளவர் கிரேவி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வரல, அது வேலை இருக்கு எனக்கு. அப்புறமா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு சார். எவ்வளோங்க ஆச்சு? இது 260 ரூபா ஆச்சு சேர்த்து. அப்படிதான் காசை வேஸ்ட் பண்றேன். சாப்பாடெல்லாம் உள்ள இருக்கு ஃப்ரிட்ஜில், சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வேஸ்ட். அப்ப அதை வச்சிருங்க, தொடாதீங்க. நீங்க சூடு பண்ணி சாப்பிட்டுங்க, நாங்க அதை சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்றோம். கல்யாணத்தால நீங்க ஒரு தனியா சாப்பிட்டுங்க. வாங்க நீங்க. வேலைக்கு போயிட்டு இப்பதான் பாத்தீங்கன்னா பாருங்க, மழை எல்லாம் நனைஞ்சு வந்திருக்கேன். அவ்வளோ மழை பெய்யுது, சரியான மழை. இன்னும் வைஃபை கனெக்ஷன் கொடுக்கல. ஆமா, வைஃபை கனெக்ஷன் கட் ஆகி 9 கட் ஆச்சு. 10, 11, 12 3 நாள் ஆச்சு. இதே கனெக்ஷன் புதுசாக கொடுக்கணும்னு வச்சுங்க, ½ அன் ஹவரில் வந்துடுவாங்க. வந்து காசு வாங்கிட்டு கனெக்ஷனாக கொடுத்துருவாங்க. கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க. இதுதான் உலகம். இருக்கணும். இன்னும் மேலும் ஆசீர்வாதமாகவும் அந்த கத்தாவே போக்குற வச்சு பிள்ளைங்க என்ன வேலை செய்யறாலும் அது ஆசீர்வாதமா இருக்க சொல்லிட்டாங்க. இந்த அந்த கல்யாண நாள் ஆசீர்வாதம் அப்பா நீ பாதுகாத்துக்கொள்ளும், ரத்த போட்டுக்குள்ள மூடிக்கொள்ள மாட்டேன் பிள்ளைங்களை. கத்தாவே தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் நீ கூட ஆண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை குறைப்படக்கூடாதப்பா. சிங்க குட்டிகள் பட்டினா கிடந்தாலும் கத்தவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாத சொல்லிடாண்டே. அந்த குறை இல்லாம பிள்ளைங்களை நடத்தும். சரிகிட்டுக்கும் நல்ல சுகம் பலம் தாராதே. சோர்வு பலங்களை வரக்கூடாது. அந்த பிள்ளைங்களை நல்லா பாதுகாத்துக்கொள்ளும். அவங்க செய்யற வேலை எல்லாத்தையும் நீ ஆக்குவது. என்ன வேலை செய்தாலும் அது நீ ஆட்டுறதோ போக்குற அந்த தம்பி கூட ஆட்டா ஒரு சொல்லி கூட உங்களோட கரம் பிள்ளையோ பிரிந்து பாதுகாத்துக்கணும். அந்த மகளையும் பாதுகாத்துக்கணும். ஆசீர்வாதம் இதனால அவங்களுக்கு கல்யாண கூட்டி குத்திருக்கிறேன். ஆசீர்வாதம் கத்தாரு. ஏசுக்கு ரத்தஞ்சே, ஏசுக்கு ரத்தஞ்சே. சோத்திரமா. ஆமென். தேங்க் யூ ஆண்டி, தேங்க் யூ ஸோ மச். ப்ரேயர் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூத் அக்காவுடைய அம்மா. நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க எங்களுடைய சேனலில். ரூத் அக்கா, அப்புறமா மனோ ஆசிரியாவை அக்கா தான் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. மனோவும் அக்காவும் அவ்வளோ மழையில் எங்களுக்கு வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுடைய வெட்டிங் டே செலிப்ரேஷன் பண்ண வந்துட்டாங்க. அக்காவும் மனோவும் ரொம்ப ஹாப்பி. ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண நாளுக்காக எங்களுக்கு கேக்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. கூட்டாக்கா அங்கே வேணா இருந்து மனோ ஆசிரியா மிஸ் ஆயிட்டா. அவரு நீ இதை பார்த்தானா அவ்வளவா என்னை விட்டுட்டு எப்போ போனீங்கன்னு சொல்லி கேட்பான். ஆமா, இங்க வந்து நீ பார்த்த மாதிரி இல்லை. கேமரா பாரு, டேங்க் பண்ணும். ஒரு இந்த கவர் கூட வெயிட் பண்ணாது. இப்போ அதுதான் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பத்த வைக்க வேண்டாம். தீப்பெட்டி தீப்பெட்டி குளோரியா காத்துற வந்துருந்தீங்க. இங்க பாத்தீங்களா கேக்கு வரப்போதே. கேக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. சைடுல பிரிங்க. ரைஸ் கேக்கா? எது நம்ம 2 பேரும் சாப்பிட போறோம். சொல்லு, நம்மளுக்கு எதுக்கு என்ன கேக்கு எதுக்குலாம் கொடுத்தா சாப்பிட வேண்டியதான். ஜாலியா என்ன சொல்றேன், இதுதான் நம்ம வேலை. நம்ம வேலை நம்ம செய்வோம். ஆமா,
அக்காவுக்கும் மனோக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எப்போவுமே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே, அதுக்கடுத்து சாம் பர்த்டே, அப்புறமா எங்களுடைய வெட்டிங் டே எல்லா டைமுமே அக்கா வந்து கேக் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக கட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அன்றைக்கி அக்கா. அன்றைக்கி இல்லாமல் அடுத்த நாள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அது மாதிரி எங்களுடைய வெட்டிங் டே வந்து செலிப்ரேஷன் பண்ண வச்சது அக்கா தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிற கான்செப்டே கிடையாது. அக்கா வராங்கன்னு சொன்னோன்னே தான் நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். 9th இயர் ஆயிடுச்சு. இந்த 9 வருஷமாக எங்களை கண்மணி போல் காத்து வந்த ஏஸ்பாக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லார் லைஃப்லேயுமே நிறைய பிரச்சனைகளெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு கல்யாண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப பிரச்சனையாக போகும், சில பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளெல்லாம் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல கணவரை வந்து ஏஸ்பா கொடுத்தாரு. அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு 2 பேருக்கும் நல்ல ஒரு குடும்பத்தையும் ஏஸ்பா கொடுத்தாரு. அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். கேக்கெல்லாம் மெழுகுவர்த்தியெல்லாம் பற்ற வச்சு ரெடி பண்ணிட்டோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக் ரொம்ப அழகா இருக்கு. வெட்டுறதுக்கே மனசு வரல. அந்த பிளாக் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. கேக்கை வெட்டணுமா மனமா? வெட்டிடலாம். அப்பதான் சாப்பிடணும். அப்பதான் நாங்க எங்க வேலையை பார்க்க முடியும். மனோக்கு இது சாக்லேட் வாயில கொடுக்குறான் பாவம். அவன் கேமராமேன். Thank you. லோரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேக்க வந்து வெட்டுறதுல அங்கங்க இது நட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெட்டுமா. நான் தான் வெடி கேக் வெட்டுறேன். அக்கா ஏற்கனவே எனக்கு பர்த்டே வாங்கிட்டு வந்தாங்க. இந்த வீட்டுல வந்து 2 கேக் கட் பண்ணிட்டு பண்ணாங்க. ஆமா, அது அக்கால தான் சாமக்காக ஊட்டணும். வெட்டிங் எல்லாம் சாப்பிடுங்க. அப்படியே கேக் முடிக்குள்ள சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சோடு கொடுக்குறீ பின்னால சாப்பிட முடியாது. சாப்பிடும் சாப்பிடு அடுத்து மனோ சாப்பிட இருப்போம். நீங்க அப்படியே போட்டு அமுக்க மனோவ கை கழுவு வச்சு மனமா அக்காக்கு அக்காக்கு விட மாட்டாங்க. என்னடா நீ பர்ஃபார்மன்ஸ் நீங்க இதெல்லாம் என் தம்பியை விட்டுட்டு சரிங்க அக்கா. என் அஸ்ரி எங்கக்கா? அவன் என்னம்மா நம்ம எடுத்தாங்க அம்மா எங்க கொடுக்குறத சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. என்ன பண்றீங்க? நம்ம பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லு? இது காலிஃப்ளவர். காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவர் தலையில வைக்கலாமா? சரி, காலிஃப்ளவர் ஏன் நம்ம சுடுதண்ணில போடுறோம் சொல்லு? காலிஃப்ளவர் பக்கோடா செய்யறோம். சுடுதண்ணில ஏன் போட்டோம்? அதை நம்ம நேராவே பக்கோடா செஞ்சிருக்கலாமா? ஏன் சுடுதண்ணில போட்டோம்? கரெக்டா சொல்லு. எனக்கு தெரியலையே. அது கழுவுறோம். கழுவுறது தண்ணியிலே கழுவி இருக்கலாம்ல. ஏன் சுடுதண்ணில போட்டு கழுவணும்னு கேக்குறேன். அதான் எனக்கு தெரியல. கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்து சொல்லு. ஏன் சுடுதண்ணில போட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து பாரு. யோசிச்சு சொல்லலாம். சரி சொல்றேன் இருங்க. நான் சொல்லிட்டா? ஏன்னா அதுக்குள்ள புழு இருக்கும். சரியா? புழு இருக்கும். அப்ப மீதி காலிஃப்ளவர் அதை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இடம் பத்ததுல நம்ம இதை நம்ம போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்யணுமா? சும்மா செய்யறோம்ல. நமக்கு தேவை. இப்போ பக்கோடா செய்ய போறோம். ஆனா வந்து கடையில செய்வாங்கல்ல, அந்த மாதிரி பக்கோடா செய்ய போறது கிடையாது. வேற மாதிரி செய்ய போறோம். வேற மாதிரினா நம்ம கிட்ட இருக்கிற மசாலா வச்சு செய்ய போறோம். நம்ம மசாலா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய வேஸ்டேஜ் தான் அதிகமா போயிடுச்சு. ஆமா, இதெல்லாம் மாட்டுக்கு கொடுத்துருங்க.
மாடு சாப்பிடல அதனால தான் கொடுக்குறேன்னு சொல்றேன். நான் மாடு, நம்ம வேற மாடு இல்லையே, நான் தான் இருக்கேன். இல்ல நீங்க இல்ல. நான் வேணா சாப்பிட்டா? வேணாம் வேணாம். ஏன் உன் தம்பி வரல? அவனுக்கு ஜரம். ஜரமா? என்ன காட்டு? இதே காட்டிருந்தா ஆமா எப்படி தரல. ஏன் ஜரம் வந்துச்சு? என்ன பண்ணா? நிறைய ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டானா? இல்ல நிறைய சாக்லேட் தின்னு ஜரம் வந்துச்சு. சாக்லேட் சாப்பிட்டு ஜரம் வந்துச்சா? ஆமா ஃபீவர் அவருக்கு. ஸ்கூல்ல போல அரை டெஸ்டாரு காலைல ஜரம் இல்லாம இருந்தது. என்ன பண்ணாருன்னா நான் டான்ஸுக்கு போக மாட்டேன் எனக்கு மிஸ்ஸே பிடிக்கல அப்படி சொல்லி அரை டெஸ்டாரு. மனமா உங்களுக்கு கேக்கு உங்களுக்கு கேக்கு எனக்கு இப்ப வேண்டாம், நம்ம முடிச்சிட்டு வரோம். எல்லா காலிஃபிளவரும் கட் பண்ணிட்டீங்களா? அது கொஞ்சம் தான் வரும், பார்க்கறதுல அது நீ வேற வாங்கிக்கோ. ஆமாக்கா. அப்பானே ஹாய் க்ளோரி ஆண்டி. ஹாய் டாமா, தேங்க் யூ. எங்க வெட்டிங் டே செலிப்ரேஷன் பண்றதுக்கு அக்காவும். வர உங்களுக்கு எப்போ பர்த்டே? எனக்கு ஜூன் 10. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடாவும் காஃபி மட்டும்தான் மணக்கும் அக்காவுக்கு வந்து நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா நைட்டு வந்து சமைக்க அம்மா வீட்டுக்கு போனோம். ஏன்னா அம்மாவுக்கு அந்த டைம் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் முதுகில். அதனால் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு தான் இருந்தோம். உட்காந்து வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்காம தான் இருந்துச்சு. அப்புறமா அக்காவும் மனவும் வந்து கிளம்பிட்டாங்க. எஸ், நல்லா இருக்கா மனமா? சரி, என்னுடைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீடு எப்படி இருந்துச்சு சொல்லு. விவி குதிருக்கோம் அவ்வளோ அழகா பண்ணி. ஆனா கண்ணுக்கு அப்படி தெரியலையாடா. உங்களுடைய கிறிஸ்மஸ் ட்ரீஸ் கிறிஸ்மஸ் தாத்தாலாம் எங்களோட சேனல்ல லாஸ்ட் ரிவ்யூ. ஆமா, சேனல் பேர் சொல்லுங்க. பால் மனோ கிட்ஸ். பேரை மறந்துட்டாங்க அக்கா. 2 பையன் பேர் வச்சா எப்படி பாருங்க. அக்கா வந்து கிளம்புறாங்க. இப்போ வந்து நாங்க என்ன பண்றோம்னா அம்மா வீட்டுக்கு போறோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்றோம். பால் மனோ 2K கிட்ஸ் தமிழ் அப்படின்ட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. குட்டி பசங்க பைபிள் ஸ்டோரி, வசனம், அதுக்கு அடுத்தது நார்மலான ரொட்டீன் வீடியோ, ஷாப்பிங் வீடியோலாம் அக்கா வந்து சேனலில் வந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம தான் சேனல் வந்து தொடங்கணும். சப்போர்ட் பண்ணுங்கள். 2 குட்டி பசங்க கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. நான் பின் கமெண்டில் வந்து அந்த சேனலோடைய லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சா அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேக் அக்கா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அக்காக்கிட்டே காட்டிகிட்டு இருந்தோம் அந்த ஜியோ கனெக்ஷனை. இங்கே வந்து பார்த்தீங்களா பாக்ஸ் எப்படி ஓப்பனில் கிடக்கு தெரியுமா? இதை தான் நாங்கள் எடுத்து வீடியோ அனுப்பிச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அப்புறமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி மேல் இடத்துல வர கம்ப்ளைண்ட் போன பிறகு தான் அடுத்தது வந்து நம்மளுக்கு ரெடி பண்ண வரவே இல்லை. அப்படியே தான் கடந்துச்சு ஓப்பனில். இன்னைக்கு ஆண்டி வீட்டில் சமைக்க வந்துருக்குது. ஆமாம், சிக்கன். ஏன்னா நீ கல்யாணம் நாளுங்கிறதுனால அங்கிள் பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அங்கிள் சொல்றாரு, நீ ஏன் ட்ரீட்டுப்பா, நீங்க வந்து செஞ்சீங்கன்னா மட்டும் போக மிச்சம் எல்லாம் பொருள் வாங்கி வச்சிருன்னு சொல்லி வாங்கி வச்சிட்டாரு குளோரியா. அதனால குளோரி பாத்தீங்கன்னா இப்ப சிக்கன் எல்லாம் வேக வச்சிருக்கு. அது அப்புறம் காட்டுறேன். இப்ப குழம்பு செய்யுது. என்ன குழம்புமா? சிக்கன் குழம்புனா சிக்கன் கிரேவி. அங்க சாப்பாடு வச்சிருக்கோம் ரெடி. அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். பெருசா வந்து பெரிய பயங்கரமான சமையல்லாம் கிடையாது, சிம்பிளான சமையல் தான். என்னமா நம்ம சமையல் தான் சமையல் சொல்லியிருக்குல்ல, அப்படின்னா சிம்பிளான சமையல் தான். தலையில காட்டு கொண்டா நல்லா இருக்குதா? அது எனக்கு காட்டு பின்னாடி. எங்க வாங்கின இத? அசையாம இருக்கியா? ஆடுன்னு ஆடினீங்கன்னா எப்படியா தெரியும்? நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து எப்ப பார்த்தாலுமே கடுகு செஞ்சுதான் செய்வாங்க. அதனால அவங்க மெத்தட்லயே போயிட்டு கடுகு போட்டு போனேன். கடுகு மட்டும் போட்டுட்டு மிச்சம் வாசனை பொருளாக நம்ம இதுதான். ஏன்னா கடுகு அவங்க போடாம இருக்க மாட்டாங்க சிக்கன் குழம்புல, அதனால போடுறேன். ஓகே, எங்க அம்மா கிச்சனுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா மாதிரி சமைச்சிக்கணும், அவ்வளவுதான். கருவேப்பிலை இதெல்லாம் இருக்கிற பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்னா போட்டு போறோம். ஓகே, கடுகு வெடிக்குது. இங்க வந்து சாப்பாடு வச்சுருக்கோம். சொல்லிட்டேங்க. ஆனால் மிச்சம் ஹெல்ப்பெல்லாம் இதை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம். ஏன்னா தேங்காய் வந்து ரொம்ப கம்மி, அதனால தேங்காய் அரைகிறதுக்காக கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம். அப்புறமா தேங்காய் பேஸ்ட் இது வெடிச்சிச்சு. கம்மி பண்ணிக்கோ அடுப்பு. அதுதான் கம்மி பண்ணா இதாகிடும். ஏன்னா வெங்காயம் பட்டை லவங்கெல்லாம் போட்டிருக்கோம். பட்டை இல்லை,
பட்டை இல்லையா? அதாவது வெறும் பட்டையும் 2 ஏலக்காய் தான் போட்டிருக்கோம். அம்மா வீட்டில் வாசனை பொருளெல்லாம் அவ்வளோவா இருக்காது. நான் வந்து ரம்பை தான் போடுவேன். ரம்பை எடுத்துட்டு வரலான்னு வேண்டான்ட்டாரு. சரி இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம். இங்க வந்தாலே இருக்கிறத வச்சு சமைச்சு கற்றுக்கணும். அதுதான் தக்காளி போட்டுலாமா? வெங்காயம் நல்லா பொண்ணு போல வறுத்துச்சு. குளோரியா போடுமா தக்காளியா? எப்படி போடணுமா? போடு எப்படின்னா போடுவோம். இஷ்டத்துக்கு போடு. இப்போ எப்படி வேணா போடலாம். தக்காளி எண்ணெயில் போடும்போது தான் கஷ்டம். இதுதான் எண்ணெய் போடுது. சிக்கன் வேக ஓகே வச்சு வெந்துச்சு. செம. எனக்கு சிக்கன் சூப் தாங்க. இது எடுத்துக்கலாமாங்க? எவ்வளோ அழகாக குழஞ்சிச்சு. பார்த்து இடம். நம்மளுக்கு 1 கிலோ எல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைல்ல. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றியும் கீழே வந்து ஊற்றிட்டா அப்படியே நைஸாக மல்லிக்காய் தூக்கி மல்லிக்காய் போட்டு வேண்டியது. 1 கிலோங்கிறது எப்படி அடங்கிருச்சு பாரு. இதுக்குள்ள பீஸ் ஆயிடுச்சு. உருட்டாக இருக்கணும். இப்போ சாம் வந்து உருளைக்கிழங்கு தோலை உரிப்பாங்க. அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணோன்னா தேங்காய் பேஸ்ட்டு அப்புறம் மசாலாலாம் போட போகிறேன். மசாலாலாம் போட்ட பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? காரம் உப்பு கரெக்டாக இருக்கு. அப்போ கூட ஜோசப்புக்கும் அம்மாவுக்கும் உப்பு காரம் பத்த வேலையா? இவ்வளோ காரம்லாம் சாப்பிடக்கூடாதுடா. அதிகமாக காரம் கேட்குறாங்க. காரம் அதிகமாக கேட்குறாங்க. அப்பா எப்படிப்பா இருக்கு குழம்பு? காரம் உப்பு இவனுக்கு மிளகாத்தூள் கொடுத்தா சாப்பாடில் போட்டு கொடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, நாங்கள் இப்போ தான் பிக் பாஸில் பார்த்தேன். எல்லாம் திரும்பி போஸ்ட் கொடுக்குற மாதிரி க்ளோரியை போஸ்ட் கொடுக்க சொல்ல போகிறேன். போஸ்ட் கொடு. ரொம்ப நேரம் பின்னாடியே காட்டியிருந்தேன். இப்படி கொஞ்சம் முன்னாடியே காட்டுங்க. இவ்வளோ வேகமாக அவங்க திரும்பினாங்க. எங்களுடைய வெட்டிங் டே இப்படி தாங்க போச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நாங்கள் எதுவுமே எடிட் பண்ணலை. ரொம்ப ஓவராக எடிட் பண்ணியெல்லாம் கொண்டு வரல. என்ன நடந்ததோ அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது க்ளோரி ராகவன். பாய் பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்ப